வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு நடிகை இடுப்புகளை கிள்ளிக்கிட்டு வீட்டுல உட்காந்துட்டு அறிக்கை தராரு அப்படின்னு சொன்னா விமர்சனம் பண்ணிக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டுல உட்காந்து அரசியல் பண்ணலாம். இல்ல அவரும் அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, அதனால அவரு படப்பிடிப்புக்கு போறாரு. இது உள்ளது. இப்ப அவருக்கு இப்ப எங்களை மாதிரி தினம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்ல. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதுல எனக்கு கருத்து இல்லை. திமுக பி டீம் சொல்லியிருக்காரு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதா வந்து மறைமுகமா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாரு. இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? தம்பி இது ஏன் தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளா பிஜேபியின் பி டீம். நான் ஏன் பி டீமா இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமா இருந்தேன். ஏ டீம் திமுகவா இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்றதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீம் இந்த டீம்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்ல, நான் மக்கள் டீம்னு சொந்த டீம். நாங்க தனியா தான் போடுவோம். எங்க டீம் தனியா தான் போடுவோம், தனியா தான் ஆடுவோம். அதனால சொல்றவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா, இதெல்லாம் ஒரு இதா. இலங்கை தமிழர் பிரச்சனை வந்து தொடர்றதே இருக்கு. நம்ம தமிழர் அதுக்காக தான் போராட போயிட்டு இருக்கேன். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே தமிழக மீனவர்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பிரதமர் மோடியும் ஜெய்சங்கரும் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வர்றாங்க. நீங்க சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கப்படுதா? ஒரு கேள்வி கேட்போம். குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்யுது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள், குறைஞ்சது 840 பேர் எங்க இதுல சுட்டே கொண்டிருக்கு. இன்னும் 150-200 பேருக்கு மேல சிறைக்குள்ள கிடக்குறான். 12 பேரை ஒரே சங்கிலியில அப்படி கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பாத்தீங்க. எல்லை தாண்டி வரான். எதுதான் கடல்ல இல்ல? எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் குடிமகன் தானே நான். ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த உரிமை, அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை, இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்படும் போது, படகை பறிச்சு ஏல விடும்போது நீங்க தடுத்திருக்கணும்ல. ஒரு படகின் விலை என்ன? ஒரே மீனவன் வாங்கினதா? அது கடன் பெற்று வாங்கினது. 4-5 மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது. அதை பறிச்சவன் ஏல விட்டுறான். அப்ப என் வாழ்வாதாரம், எனக்கு ஆதாரமா இருந்த படகே போயிடுச்சுன்னா நான் எங்க வாழ்றது? இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை? நடுக்கடல்ல வச்சு கொல்றது, கடத்திக்கிட்டு போய் சிறையில போடுறது, கைது பண்ணி, இதான் நடவடிக்கை. இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போராட வேண்டிய தேவை. மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா? செய்தார்களா இல்லையா? அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது? சொல்லுங்க. பிரச்சனை இல்லைன்னா பொழுது போகாம போராடுறோமா? உழைக்க முடியலன்னு போராடுறோமா, இல்ல பொழுது போகலன்னு போராடுறோமா? வேற தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் வந்து ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி இருக்குன்னா பெரியாரிஸ்டும் அதே மாதிரி திராவிடருக்கும் பிடிக்கிறது இல்லை. இது வந்து சர்வாதிகார போக்குன்னு கோபி நாயனார் சொல்லி தனக்கு வழங்கப்பட்ட அந்த அறம் படத்துக்காண்டி வழங்கப்பட்ட விருது வந்து திரும்பி அளிச்சிருக்காரு. சர்வாதிக போக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, தம்பி சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன். அதுல அவர் சொல்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்கிறத அப்படி பார்க்க வேண்டியது. யார் சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க. நான் சொன்னா ஏற்கிறாங்களா? நீங்க சொன்னா ஏற்பாங்களா? அவங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா, அவங்க செய்யற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா, அவங்க செய்யற அக்கிரமங்கள், அடிக்கிற கொலை செய்யற கொலை, ஊழல், லஞ்சம், இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும். எதிர்கருத்து. இது ஜனநாயகம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. எட்வர்ட் சுனோடன் சொல்றான்ல, ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்துச் சொல்வது, அநீதிகளை எதிர்த்து அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள்கிறான். இப்ப நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாப்படுது, அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்யறான்னு நீங்க பாத்துக்கிறீங்க. அப்புறம் சாராயால அதிபர்கள் முதலமைச்சரா இருந்தா அப்புறம் வேற என்ன? சாராய ஊழல் 1000 கோடி நடக்கதான் செய்யும். சாராய விற்கிறதே குற்றம், அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதான நடக்கும். வேற என்ன நடக்கும்?